சொல்லுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் அந்த நாளிலே தேவ சபையிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இம்மட்டுமாக இந்த 50 நாட்கள் ஜெபத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தபடினாலே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்தபடியே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டதே, அதன்படியினாலே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஆவில நிறைந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அப்படியே நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபையின் தெய்வமே உமக்கு நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது மனதுருகுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இம்மட்டுமாய் நீர் சுமந்த பாதைகளுக்காய், எங்களை தூக்கி சுமந்த வழிகளுக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே, எங்களை நீர் முன்குறித்தீரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பிற்காய், நீர் எங்கள் மீது வைத்த அளவற்ற கிருபைக்காய், நீர் எங்கள் மீது வைத்த அளவற்ற காருண்யத்திற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம் ஸ்தோத்திரிக்கிற நேரத்தில் ஒரு தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலம் முழுவதும் வந்து மூட அது போதுமானது. நம் வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது நாம் இதை பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, குடும்பத்திற்காக, பொருளாதார தேவைகளை சந்தித்ததற்காக, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் சோர்ந்து போன நேரமெல்லாம் ஒரு தேவனுடைய கரம் வந்து அப்படியே நம்மை தூக்கி நிறுத்தினதே, நம் பலகீனப்பட்ட நேரமெல்லாம் அவருடைய கரம் வந்து நம்மை பலப்படுத்தினதே, அந்த பலமுள்ள கரத்திற்காக, நம்மை பலப்படுத்துகிற கரத்திற்காக, நம்மை தாங்குகிற ஒரு கிருபைக்காக, நம்மை அரவணைக்கக்கூடிய ஒரு கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதுருக்கம் உள்ளவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல துதிக்கிற இந்த மாலை நேரத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான கரடுமுரடான பாதைகள், திறக்க முடியாத கதவுகள், நீங்கள் போக முடியாத பாதைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தர அவர் போதுமானவர். ஆனபடினாலே நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நம் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கு முன்பாக அடைபட்டு நிற்கிற எல்லா வாசல்கள் இந்த மாலை நேரத்திலே அவர் திறக்க அவர் போதுமானவர். உங்களுக்காக ஒரு பரலோகத்தின் கதவுகளை திறக்க அவர் போதுமானவர். உங்களுக்காக ஒரு பண்டக சாலைகளை திறக்க அவர் போதுமானவர். உங்களுக்காக ஒரு நன்மையின் வாசலை திறக்க ஒரு போதுமானவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான வாசலை திறக்க ஒரு போதுமானவர். உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்கான வாசலை திறக்க அவர் போதுமானவர். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண வேண்டிய நன்மைகள் என்கிற வாசல்களை அவர் திறக்க என் தேவனாகிய கர்த்தர் அவர் போதுமானவராயிருந்து இம்மட்டும் கொண்டு வந்த அதே ஆவியானவர் இனிமேலும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய், ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய், ஒரு மகிமையின் ஒரு வாழ்க்கையாய், அநேகருக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியாக உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றவர் போதுமானவர். ஆனபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தர் கரங்களை உயர்த்தி அப்படியே நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக வந்து நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாவம் நிறைந்த எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக நீர் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவ மனிதன் ஒளிந்து, ஆண்டவரே, ஒரு பரிசுத்த மனிதனை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்தரிக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தோடு தேவனுடைய கரம் இணைய போகிறது. அவருடைய வல்லமையோடு உங்களுடைய தேவனுடைய கரம் உங்கள் சரீரத்திற்குள்ளே வந்து பலகீனப்பட்ட எல்லா விதமான உறுப்புகள், சோர்வை உண்டாக்கக்கூடிய எல்லா விதமான பொல்லாத ஆவிகள், தடைகளை
தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை என் தேவனாகிய கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிக்கிற இந்த மாலை நேரத்திலே அவர் போதுமானவர். திறக்கப்படுவதாக, எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக. இவ்வளவு நாட்கள் போராடின எல்லா வல்லமைகள், எல்லா விதமான ஆமானின் வல்லமைகள், எல்லா விதமான பார்வோனின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கிருபையாய் கொடுத்த மனமகிழ்ச்சியின் நல்ல இந்த மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆண்டவரே அன்பு, உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, ஒரு திரளான ஒரு அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் கட்டவிழ்த்து எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீன் பொறுமாறும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றும் கூட 43வது ஜெப நாள். அதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. முதலாவதாக துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை சோஸ்தரிப்போமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே
இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளில் மாதியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைத்து நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே எஸ்ஐயா நிறைவேற்றி முடிப்பவரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர்.
சொன்னதை நிறைவேற்றினேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிக்க போகிறோம். 3 மாதங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாத்து சுகபத்திரமாய் வழி நடத்தி 3 மாதங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி கர்த்தர் உங்களை நடத்தின எல்லா விதங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்வதற்காக இந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடும்
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த மறவாமல் நினைத்தவரை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிக்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பலப்படுத்துகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. பாடுவோம். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். ஆமென். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமா
தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். மாற்றினீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். மாற்றினீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். துயரம் நீக்கினீரே மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. ஆமென். துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. 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 பாடுவோம். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம் கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எழும்பி நின்று மனதார கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வருடத்திலே 3 மாதங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாத்து, 3 மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் உங்களை வழிநடத்தி, 3 மாதங்கள் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி, ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்தபடியினால நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி தேவ சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க. நேற்றையோடு நாம் இந்த வருடத்தில் 90 நாட்கள் முடிந்து 91வது நாள். நம்ம இன்னைக்கு 91வது நாளில் தேவன் சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த 91 நாட்களில் நம்ம இன்னைக்கு 43வது நாள் ஜபத்தில் நம்ம இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஓ கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் கிருபையுள்ள அவருடைய கரத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே துதித்து கொண்டே இருங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையுடையவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பலன் தருகிறவரே, சுகம் தருகிறவரே, ஆரோக்கியம் தருகிறவரே, ஓ நன்மை தருகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறைத்தவரே, கைவிடாமல் பாதுகாத்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே என் தேவன், நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி ஓ நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே,
சொல்லுங்க. காயப்பட்ட நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். 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 எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. சொல்லுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருப்பதாக, வருகிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக, சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஏப்ரல் மாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. தேவ கரமும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு 43வது நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க தானே? ஆமாம். அடுத்த வாரம் புதன்கிழமை நமக்கு 50வது நாள். நல்ல விசேஷமாக அதற்காக ஜெபித்து ஆயத்தமாகுங்க. அதனால் இன்னும் 7 நாள் சரியாக கர்த்தரை எல்லா நாளும் இந்த இடத்துல ஆராதிக்க போகிறோம். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்லா ஒரு 3 முறை கைகளை உயர்த்தி நல்ல சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதனால் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நேற்றே கொடுத்தாரு. நேற்றே கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, அப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவரே, வார்த்தையினால் உறுதிப்படுத்துங்கப்பா. ஏதோ ஒரு இந்த வசனம் கொடுத்த வசனத்தை உறுதிப்படுத்துங்கன்னு சொன்னோன்னே பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டம்மா கேட்டாங்க, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. அப்படி நான் சில க்ளூவெல்லாம் கொடுத்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்தா கடைசியாக கொடுத்த க்ளூவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் டென்சி அந்த வாக்குத்தத்தத்தோடு சம்பந்தமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லி பாட்டு படிச்சுட்டு இருக்கா. அல்லேலூயா. நல்ல தேவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தேவன். அதனால் இன்றைய நாளிலும் நம்ம இந்த
ஏப்ரல் மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கர்த்தரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் அப்படி தான் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இஸ்ரவேலே. அல்லேலூயா. அதனால் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மேலே போட்டிருக்கிறது யாக்கோபு. யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். யாக்கோபுனா எத்தனை அப்படின்னு சொல்லக்கூடாது. யாக்கோபு அப்படின்னா போராடி ஜபிக்கிறவர். எப்படி ஜபிக்கிறவர்? போராடி ஜபித்ததற்கு பிறகு தான் அவர் இஸ்ரவேலாய் மாறினார். அவர் போராடி ஜபித்ததுக்கு பிறகு தான் இஸ்ரவேலே, நீ என் தாசன் அப்படிங்கக்கூடிய அந்த கிருபையை அவர் பெறுகிறார். அப்போ இந்த நாளில் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். அப்போ உலகத்தில் சொல்லுவாங்க தானே, யானை நல்லா ஞாபகம் வச்சுருக்குறோம், மறக்கவே மறக்காது அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? ஆமாம், யானை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோம், மறக்காது அப்படி சொல்லுவாங்க. நல்ல பாம்பை அடிச்சுட்டு விட்டுட்டா அது மறக்காது, திரும்பி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படிலாம் பயப்படாதீங்க. யானை மறக்காமல் இருக்கோ, பாம்பு மறக்காமல் இருக்கோ, ஆனால் கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். அப்போது இந்த நாளில் சில காரியத்தெல்லாம் என் ஜனங்களை மறக்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. முதலாவது இன்றைக்கி நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய ஜனங்கள் முக்கியமாக இந்த மாதத்தில் சில காரியத்தெல்லாம் மறக்க போகிறாங்க. எத்தனை பேர் மறக்கணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் மறக்கணும் சில காரியத்தெல்லாம். அதெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் வர்ற நாட்கள் அதை செய்ய போகிறார். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. யோபினுடைய சரித்திரத்தம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க பார்ப்போம். யோபு அப்பொழுது நீ வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். அல்லேலூயா. சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, நீங்கள் அடுத்தால நீங்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க. யோபு 11:16 இதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் மூடி வச்சுட்டு கவனிங்க. ஓகே, எல்லாம் கவனிங்க. வருத்தத்தை மறந்து. அல்லேலூயா. அவன் மனிதனுடைய வாழ்க்கையில் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். வருத்தம் இல்லாதவர் யாராவது இருக்கீங்களா? இல்லை, அப்படி தானே? இயேசு கிறிஸ்துனுடைய இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை காட்டிலும் திருவிவிலியம் RC பைபிளில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, நான்லாம் சுமை சுமந்து இருக்கிறேன். என்னுடைய வாலிப வயதில் எத்தனையோ முதுகில் சுமை சுமந்துருக்கிறேன். அவ்வளோ சுமையெல்லாம் நம்ம சுமந்தோமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்குறேன். பெரிய பெரிய பழைய அலுமினிய பாத்திரங்களை நல்லா நசுக்கி பெரிய போராச்சாக்கில் 150 கிலோ 120 கிலோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும். அதை முதுகில் சுமந்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ சுமந்துட்டு போனோமா அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு வண்டியில் வரும்பொழுது அதில் வெயிட் எழுதியிருக்கோம். நான் அப்படி தூரத்திலே நிற்பேன். 150, 125, 100 கிலோவுக்கு மேலே தான் போடுவாங்க. அப்போ தூரத்திலே நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு
வெயிட்டு தெரிஞ்ச உடனே தான் அப்படியே நைஸாக அப்படி 100 தெரிஞ்சோம், சிலது 98 இருக்கும், சிலது 80 இருந்தோடனே வேகமாக போய் நிற்பேன். வேகமாக போய் டக்குன்னு இந்த மேலேருந்து 2 பேர் அந்த மூட்டையை தள்ளுவாங்க, உடனே டக்குன்னு இந்த 80 தெரிஞ்சால் உடனே போய் முதுகு கொடுத்து நின்றுவேன். கரெக்டாக வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கும் பொழுது வந்து பிடிச்சிட்டா இருப்பாருங்க அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களுக்கும் கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிறது ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு முதலாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு வருத்தத்தை மறந்து. சில வாழ்க்கையில் சில வருத்தங்கள் நம்மளால் மறக்கவே முடியறதில்லை. சில மறக்க முடியாத வருத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாமல் வருத்தத்தோடு சில காரியங்கள், சில வருத்தத்தெல்லாம் உங்களால் மறக்க முடியலை. சில நேரங்களில் அப்படி மறக்க முடியாமல் படுகிற அந்த பாடுகளை, மறக்க முடியாமல் நீங்கள் படுகிற கஷ்டங்களெல்லாம் கர்த்தர் நினைத்து முதல்ல உங்களுடைய வருத்தத்தை எல்லாம் மறக்க பண்ணுவாராம். ஒருவேளை சரீர பிரகாரமாக ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி, மன ரீதியாக ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி, ஆத்மீக ரீதியாக ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி, கவனிங்க. அப்போது சரீர ரீதியாக வருத்தம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்டாகி நம்முடைய சரீரத்தில் கை கால்கள்லாம் அசதியாகிடுது, சோர்ந்து போயிடுது. சில நேரங்களில் நம்ம வாலிபத்தில் இருந்த அந்த பலன் இல்லாதபடி நம்ம சோர்ந்து போகிறோம். சில வருத்தங்கள் நம்முடைய சரீரத்தில் வருது, சில ஹார்ட் ஒர்க்குனாலையும் சில நேரங்களில் ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமும் நமக்கு சில வருத்தங்கள் வருது. அப்போ இந்த வருத்தம் உங்கள் வாழ்க்கையில் சில சரீரத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ரெண்டாவது, மன ரீதியாக சில வருத்தங்கள். யாராவது ஏதாவது உங்களை ஒரு கடும் சொற்கள் சொல்லி உங்களை துக்கப்படுத்தியிருந்தாங்கன்னா அதை மறக்க முடியறதில்ல. சில அவமான சொற்கள், நிந்தை சொற்கள், கடும் சொற்கள், அது உங்களை காயப்படுத்தி துக்கப்படுத்தி அது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்களால் வந்த நிந்தனை சொற்கள், பழி சொற்கள், அவமானங்கள், இது நிமித்தம் வந்த வருத்தம் எல்லாம் உங்களுக்கு மறக்க போகுது. அல்லேலூயா. இந்த வருத்தங்களெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணுவார். இன்னொன்று, ஆத்துமாவில் சில வருத்தம். ஐயோ, நம்ம இத்தனை காலமாக இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எனக்கு நன்மை நடக்கலையேன்னு சொல்லி நம்ம அதை நினச்சி பார்த்தோம்னா சில வருத்தங்கள். இந்த 3 விதமான வருத்தத்தையும் கர்த்தர் உங்களுக்கு மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதனால் முதல்ல சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா வருத்தமும் இந்த ஏப்ரல் மாதத்தோடு மாறப்போகுது. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், கைப்பிடிச்சி எல்லா வருத்தமும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது, ஆமேன், ஏசாயா 54:4. ம் 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 போதும். உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து, வாசி உன் விதவை இருப்பின் இனி நிந்தையை நினையாதிருப்பாய். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கத்தை மறக்க பண்ணுவாராம். அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. வெட்கம் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு வெட்கம் வருது. எப்பமெல்லாம் வெட்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தோல்விகள் வரும்பொழுது அவன் வெட்கப்படுறான். ஐயோ, நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணோம், இவ்வளோ பிரயாசம் பண்ணோம், வெட்கப்படுறோம் அப்படின்ட்டு சொல்லி. சிலவங்க அந்த வெட்கத்தை தாங்கி கொள்ள முடியாதபடி கதறி கதறி அழுகிறாங்க. எப்போமாவது ஸ்போர்ட்ஸு பார்க்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு தோல்வி பெற்றவங்க கிரவுண்டுக்குள்ளே தலை குனிஞ்சு அழுகிறத நம்ம பார்க்குறோம். வெட்கம் ஒரு தோல்வி நிமித்தம் வந்துச்சுன்னா ஒரு வெட்கம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, தோல்வி நிமித்தம் மாத்திரமல்ல, சில மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது வெட்கப்படுறாங்க. ஆதியாகமத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களில் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் விளக்கின கனியை புசித்து நாங்கள் நிர்வாணியாக இருப்பதினால பயந்து ஒளிந்து கொண்டோம். அப்போ பார்த்தாங்க, அவங்களுடைய நிர்வாணத்தை பார்த்து அவங்க வெட்கப்பட்டு அவங்க பயந்து ஒளிந்து கொண்டாங்க. அத்தி இலையை தைத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே அன்பு கூர்ந்து அவருக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவன் நிலைமையவே மாற்றுறார். அதனால தான் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவருடைய பெயர். அப்போ ஒரு வெட்கம் வருது. அந்த வெட்கத்தினால் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அந்த வெட்கத்தினால் ஒளிந்து கொண்டு இருக்கிறவனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றி அவன் நினச்சி பார்த்துட முடியாதபடி தோல் உடைகளை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த தோல் உடைகளை மாற்றுறார். அப்போது இந்த ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திற்கு வெட்கத்தை அனுபவித்திருந்தாலும் சரி, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும்
ஆமாம், நீங்கள் கடந்த வருடங்களாக இருக்கட்டும், இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு வெக்கம், ஐயா நாங்கள் இந்த காரியத்தை செய்து 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 அப்படியே நாங்கள் வெக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த காரியம் எங்கள் குடும்பத்தில் நடக்கிறதில்ல, அதனால் நாங்கள் வெக்கப்பட்டு கொண்டே இருக்கோம். எங்கள் சொந்தக்காரர்களுக்கு முன்பதாக நாங்கள் தலை குனிஞ்சு நிமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு ஜெப குறிப்புக்கு சொன்னார். இப்போ அந்த ஜெப குறிப்பை நான் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் இந்த காரியத்தினால எங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்பதாக நாங்கள் தலை குனிஞ்சு நாங்கள் வெக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு எங்கள் வெக்கம் மாறும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஜெப குறிப்பை சொல்லி, இதனால் நாங்கள் சில சொந்த பந்த நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம், வெட்கப்படுறோம். நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் வெட்கத்தை கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சில காரியங்களில் சில சூழ்நிலைகள்னால நீங்கள் எந்த காரியத்தினால நீங்கள் வெட்கப்பட்டு நின்னாலும் சரி, அந்த வெட்கத்தினால் வந்த வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். அதனால் வெட்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 12:6 வாசிங்க பார்ப்போம். ஆமென். அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என்ன குருவி? அடைக்கலான் குருவி. அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவி, தகைவிலான் குருவி, இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரே ஜாதி தான். அல்லேலூயா. கவனிங்க போதும். அப்போது அடைக்கலான் குருவியை கூட கர்த்தர் மறக்க மாட்டாராம். அல்லேலூயா. ஒரு குருவியை கர்த்தர் மறக்காத தேவன் அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். அடைக்கலான் குருவி அதை மறக்க மாட்டாராம். ஏன் ஆண்டவரே இந்த அடைக்கலான் குருவியை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, இதை நீங்கள் நோட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைக்கலான் குருவி ஒரு அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பிராணி, ஒரு சின்ன ஒரு குருவி. இப்போ இந்த நாளில் உங்களை கர்த்தர், சில மக்கள் உங்களை அற்பமாக பார்க்கிறத அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல அற்பமாக பார்க்கப்படுகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர்த்தப்பட போகிறீங்க. அந்த அடைக்கலான் குருவி ஒரு அற்பமான பறவையாக இருந்தால் தான் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிற, அதுவும் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கு. அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற எல்லா சம்பவங்களும் ரொம்ப விசேஷித்த வகைகள். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அடைக்கலான் குருவி அற்பமாய் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஜந்து. இப்போ இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அற்பமாய் பார்க்கப்படுகிறத கர்த்தர் மறக்காமல் நினைச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 9:18 வாசி. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. மூடி வச்சுட்டு கவனிங்க, அவ்வளோதான். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் நம்ம எளியவர்களாக இருக்கோம். நான் எளியவர்னு சொல்கிறவங்களாம் அல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எளியவர்கள் தான் எப்போ தேவ சமூகத்துக்கு முன்பதாக. ஆனால் நம்ம எளியவர்களாக இருக்கிற நம்மளை தான் அவர் மறக்காமல் இருக்கார். அல்லேலூயா. எளியவர்கள் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அப்போ எளியவர்களாக இருக்கிறவங்கள கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். இப்போ இந்த நாளில் நீங்கள் ஒரு எளிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். எளியவர்களை கர்த்தர் மறக்காத தேவன். நீங்கள் எளியவர்களாக இருந்து படக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். அப்போ இந்த நாளில் இதை குறித்தான ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம தியானித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதற்கு முன்னதாக 2 வசனங்களை நம்ம வாசிக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 40:23 ஒருத்தர் வாசிங்க. ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. கவனிங்க. ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பு எகிப்து தேசத்தில் எளியவனாக இருந்து சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறைச்சாலையில் இருக்கிற நேரத்தில் சுயம்பாகி பானபாத்திரக்காரன் 2 பேருக்கும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லி
பானபாத்திரக்காரன் மீண்டும் தன்னுடைய பணியில் அமர்த்தப்படுகிறான். அப்போ போகும்போது சொல்லி விடுதார் யோசேப்பு, எப்பா நீ போய் உன் பதவியில் இருக்கும் பொழுது என்னையை கொஞ்சம் நினச்சிக்க அப்படின்னார். அவன் நினச்சானா? நினைக்கல, மறந்துட்டான். இன்றைக்கும் சில மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு நன்மை செஞ்சிருந்தீங்க, ஒரு உதவி செஞ்சிருங்க, அவன் மறந்துட்டானா அவனை பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்களா? பட மாட்டோம். ஒரு 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 நன்மை ஒருத்தருக்கு செய்து அந்த நன்மையை மறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மனிதர்களாகிய நமக்கே அவ்வளோ விசனம் வருது, கோபம் வருது, அவங்கள பார்த்தா எரிச்சல் வருது. அவன் நினையாமல் மறந்துட்டானா? ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நீங்கள் வாசிங்க பார்ப்போம், எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 6:10 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் கிடையாது. அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கிரியைகளை, ஆண்டவர் முதல்ல எதை மறக்க மாட்டார் தெரியுமா? உங்கள் கிரியைகளை மறக்க மாட்டார். உங்கள் கிரியைகள் எல்லாம் கணக்கு வைக்கப்படும். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். சிம்பிளாக சொல்கிறேன், ஆலயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியை, ஊழியத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியை, அதெல்லாம் கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் அதெல்லாம் கணக்கு வைக்கிறார். ஆரம்ப காலத்தில் நான் விசுவாசியாக ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்த நாட்களில், அப்போ அந்த பாஸ்டருடைய பைக்கு, இப்போ நான் டிவிஎஸ் 50 தான் எனக்கு உண்டு. டிவிஎஸ் 50 பெடல் போட்டு போடக்கூடிய டிவிஎஸ் 50. இந்த 2000 அவர் வந்து பைக் வச்சுருப்பார். நல்ல அருமையான ஒரு பைக்கு. நல்லா பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால அந்த பைக்கு ஞாயிற்றுக்கிழமை தருவார். எனக்கு என்ன ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் ஒரு வயசான ஒரு 2-3 பேர் இருக்காங்க. நேரத்தில் 8:30 மணிக்கெல்லாம் சபைக்கு போயிட்டு அவங்கள கூட்டு கொண்டு வந்து விடணும், அவங்கள கூட்டு போகணும். இதுதான் ஆரம்பத்தில் செஞ்ச ஊழியம் சபையில். ஆனால் கர்த்தர் அதை கூட கணக்கு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரியை கர்த்தர் கணக்கு வச்சுருக்கிறார். நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், நிறைய நேரங்களில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல வாகனங்கள், இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஓட்டாத வாகனங்கள், அதாவது 2 வீலரில், அது மாதிரி பிரயாணம் பண்ணாத வாகனங்களும் இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம ஊழியத்துக்கும் கர்த்தர் வாகனங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ தேவன் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரியையும் மறக்க மாட்டார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆலயத்துக்காக ஊழியத்துக்காக செய்யக்கூடிய கிரியைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் மறந்து போயிடுவான், ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். அடுத்தபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம், செஞ்சு முடித்த ஊழியம், அதை கர்த்தர் மறக்க மாட்டார். யாருக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு. எனக்குன்னு போடல ஆண்டவர், எனக்கு நீங்கள் ஊழியம் செய்ததினாலும் அப்படின்னு போடல. இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கர்த்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களை குறிக்கிறது. கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு, சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில கண்ணீர்களில் ஊழியம் செய்யக்கூடியவங்க, உங்களுடைய ஆலய போதகர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்தது அதெல்லாம் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். நீங்கள் எங்களுக்காக கொடுத்ததை கர்த்தர் கணக்கு வைக்கிறார், கர்த்தருக்காக கொடுத்ததையும் கணக்கு வைக்கிறார், ஆலயத்துக்காக கொடுக்கறதையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். செய்ததினாலும், அடுத்தால செய்து வருகிறதுனாலும், செஞ்சுட்டு விடக்கூடிய காரியம் அல்ல, செய்து வருகிறது. செய்து வருகிறது நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு தீர்த்தையும் கர்த்தர் மறக்க மாட்டாராம். இப்போ ஆண்டவர் வந்து இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் நான் கணக்கு வைக்கிறேன், உங்கள் கிரியைகளை நான் மறக்க மாட்டேன், நீங்கள் செஞ்ச ஊழியத்தை நான் மறக்க மாட்டேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் செஞ்ச ஊழியங்களை ஆமென் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமாம், இயேசு கிறிஸ்து தான் பெரிய பரிசுத்தவான். அவர் தான், நான் தான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி என் மேலே யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நீ என்னை பரிசுத்தவான்னு சொல்வது என்ன அப்படின்லாம் சொல்லி அவர் நிறைய வார்த்தைகள் சொன்னால் கூட, இந்த உலகத்திலேயே பரிசுத்தமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து தான்.
அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கிற ஊழியமும் கணக்கு வைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்து வருகிறதுனால். அப்போது இந்த நாளில் ஆண்டவர் சொன்னார், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புது கணக்கு துவங்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புது அக்கௌண்டிங் இயர், ஒவ்வொரு வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் புது கணக்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானும் என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு கணக்கை துவங்க போகிறேன். அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாமத்தின் பிரயாசத்திற்காக அவங்க ஊழியம் செய்ததினாலும் ஊழியம் செய்து வருகிறதுனாலும் அந்த கிரியையும் நான் மறக்க மாட்டேன். அதுக்கு நான் மறக்காமல் திருப்பி ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். குறிப்பாக நம்ம இந்த பெரிய வாரத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்போ வாசித்த வேத வசனத்தில் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அப்படி தான் எளியவராக இருந்த ஒருத்தரை கர்த்தர் மறக்கலை. அதையும் வேதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை சத்தமாக வாசிங்க. இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் மென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டி விட்டாள் என்றால். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி 3வது நாள் நடந்த சம்பவம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பவனி தேவாலய சுத்திகரிப்பு, 2வது நாள் அத்திமரம் சபிக்கப்பட்டதை பார்க்குறாங்க. 3வது நாள் நேற்று தான் 3வது நாள், திங்கள் செவ்வாய் புதன் பவனியை விட்டுடலாம். நேற்று வந்து வெள்ளைக்கல் பரணி ஸ்திரீ உடைச்சி ஊட்டுறார். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய அந்த கடைசி வாரத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய காரியங்களோடு சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கோம். நேற்று ஒரு அம்மா விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை கொண்டு உடைச்சி ஊட்டுறார். சாம் சொன்ன மாதிரி எத்தனை லட்சம்? அது 3 லட்சம் இன்னைக்கு மதிப்புக்கு. 3 லட்சத்துக்கு ஒரு சென்ட் வாங்கி, நான் நேற்று அப்படியே இந்த சென்ட்டை பற்றி விசாரிக்கும் போது 10 லட்சத்துக்கு சென்ட் இருக்கான். 10 லட்சத்துக்கு சென்ட் இருக்கான். எனக்கு நான் மிரண்டுட்டேன். 10 லட்சம் ரூபாய்க்கு யார் அந்த 10 லட்சம் சென்ட்டை போடுறாராம்? புருனே சுல்தான் அப்படின்னு சொல்லி புருனேன்னு ஒரு நாடு இருக்கான். அந்த நாட்டுடைய மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் அவர் போடக்கூடிய சென்ட்டுடைய மதிப்பு 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. அப்போ 3 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு சென்ட்டை கத்தருக்காக செலவு பண்ணுறா. ஆனால் மறுநாள் டைரெக்டாக ஆப்போசிட்டு 2 காசு. 3 லட்சம் போட்டவங்களையும், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், 3 லட்சம் காணிக்க போட்டவங்களையும் கத்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. இந்த 2 காசு போட்டவங்களையும் கத்தர் கணக்கு வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாளில் கற்றுக் கொடுத்ததில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். கொடுக்கறத குறித்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால தான் தாளந்துகள், ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. அந்த தாளந்தை வச்சு அவன் பெருகி இருக்கிறானா, திருப்பி அவன் கத்தர் அந்த தாளந்துகளை சப்மிட் பண்ணானா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்போ சில நன்மைகள் கத்தர் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த நன்மையை நீங்கள் கத்தருக்காக கொடுப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு காரியமே நடக்கும். என்ன தெரியுமா? இன்றைக்கி என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாகாசு காரியத்து இன்றைக்கி தான் 30 வெள்ளி காசுக்கு உடன்பட்ட நாள். இன்றைக்கி தான் பிளான். இன்றைக்கி தான் போய் அந்த 30 வெள்ளி காசை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு இன்றைக்கி சமயம் பார்த்த ஒரு நாளும். அப்போ பாருங்கள், காசு பணம் இதெல்லாம் சுற்றி சுற்றி வரும். பணமும் எல்லா காரியத்திற்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதில் 3 கத்தர் லிங்க் பண்ணியிருப்பார். பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். சில பணம் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மகிமைக்காக உதவுச்சு. அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அப்படியே உடைச்சி ஊற்றினார். அந்த பணம் கத்தருக்கு உதவுச்சு. இங்கே காணிக்க பெட்டியில் உட்காந்துட்டு அந்த ஏழை விதவி போட்ட 2 காசை கத்தர் கணக்கு பார்க்குறார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா யூதாகாசு காசு எடுத்து 30 காசுக்கு போய் அவன் என்ன பண்ணுறான்?
காட்டி கொடுக்க உடன்படுறான். அப்போ யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக உடன்பட்டது அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைக்கு அது வேறாக இருந்தது. 30 வெள்ளிக்காசு அவன் அனுபவிச்சானா? அனுபவிக்கலை. எதுக்கு அது பயன்பட்டது? அது ஆமாம், குயவன். யாரோ சொல்கிறீங்களே, சொல்லுங்கள். குயவனுடைய நிலத்தை வாங்கினாங்க. அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலமா, இந்நாள் வரைக்கும் அந்த நிலம் இருக்குது, அது இரத்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் ஆகலை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் அந்த வெள்ளைக்கல் பரணியை ஊற்றி போட்ட அந்த ஸ்திரியும் நினைக்கப்படுறாங்க, இந்த ஏழை விதவையும் நினைக்கப்படுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை எடுத்து பேசுவாங்க. அப்போது அன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஏழை விதவை 2 காசு தானே போட்டா, கர்த்தர் அதை கணக்கு வைப்பாரலா அப்படின்னு சொல்லி கேட்டார். கரெக்டு தான், ஏழை விதவை 2 காசு தான் போட்டார், அது உண்மை. ஆனால் வசனம் அங்கே உள்ள என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம், அவட்ட இருந்ததே 2 காசு. அப்போது அதெல்லாம் நான் சொன்னேன், அப்படி கிடையாது, 2 காசு இல்லை, உன்ட்ட 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாயும் கர்த்தருக்கு போட்டுறணும். இப்படி உன்னால் போட முடியுமா அப்படின்னு. ஐயோ உங்கள்கிட்ட கேட்டது தப்பாக போச்சு அப்படின்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. இதுதான் அர்த்தம். நல்ல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழை விதவை, சில மக்கள் எல்லாம் சில கஞ்ச மக்கள். எங்கள் ரிலேஷனில் ஒரு தாத்தா உண்டு. அந்த தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஞ்சன் தாத்தா. அப்போது நான் சொல்கிறது நல்லா கேட்டுடுங்க. 1980 1 பைசா 2 பைசா இதெல்லாம் அந்த பழக்கத்தில் இல்லாத நாள். அவர் பாருங்கள், அந்த 1 பைசா 2 பைசா செல்லவே செல்லாது, அப்போவே செல்லாது அந்த பைசாலாம். அந்த 25 பைசா நாணயத்தில் 1 போட்டு கீழே 4ன்னு போட்டிருக்கோம், காலனான்னு போட்டிருக்கோம். அதே வாங்க மாட்டாங்க. 25 பைசாவுக்கு அது சமம், 25 பைசா. அதை வந்து அப்போவே கடையில் வாங்க மாட்டாங்க. இப்போ 10 ரூபா காயின்ஸை வந்து வாங்க மாட்டாங்க இல்லையா, இப்போ வாங்குறாங்க. அந்த மாதிரி காலனான்னு போட்டிருக்கோம், அதை வாங்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கும்பொழுது இந்த சர்ச்சுக்கு கவர் கொடுக்க போவோம். கவர் கொடுக்க போனோடனே அவர் கவரை வாங்கி வச்சுக்கிடுவார். நாளைக்கு சொல்லுவார், பேரப்பிள்ளை காணிக்கை எடுத்து வச்சுருக்கேன் தாத்தா, நாளைக்கு நீரே வாங்கி கொண்டு போய் உபதேசத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உபதேசியார் தான் அந்த காணிக்கையெல்லாம் கணக்கு எழுக்குவாங்க. இந்த தாத்தாட்ட போய் கணக்கு வாங்கினோம்னா அந்த கவர், அந்த ப்ரௌன் கவரில் வந்து பார்த்திங்கன்னா லக்கோட கவர், சுய வெறுப்பு, அது இதுன்னு ஏதோ பேரில் இருக்கும். தாத்தா கொடுக்குற கவரை பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நாங்களும் அந்த ரூபாயை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பயபக்தியாக போய் உள்ளே தட்டி பார்த்தா 1 பைசா 2 பைசா காலனா ஒரு 50 பைசா கூட இருக்காது. அப்போ 50 பைசா கூட வேல்யூ அந்த தாத்தா. அதனால் என்ன தாத்தா செல்லாத காசாக போட்டிருக்கீங்க? பைபிளில் என்ன சொல்லியிருக்கல, 2 பைசா 2 துட்டு தானே போட்டார் அவர், இதுதான் அப்படி சொல்லுவார் அந்த தாத்தா. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு எல்லாம் இருந்தும் கடைசியில் அனுபவிக்கலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த 2 பைசா அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுல உங்களுடைய வறுமையிலிருந்து, அவள் வறுமையிலேருந்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவள் போட்டாலாம், அது வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அதனால் இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி உங்களை கர்த்தர் மறுபடியும் சொல்லி இன்னொரு வசனத்தை கூட சொல்லி நான் ஆசீர்வதித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே சிறந்த அன்பு தாயினுடைய அன்பு அப்படின்னு சொல்லி வேதம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தாய் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க? கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுடைய தாயினுடைய அன்பை பற்றி உங்கள்கிட்ட கேட்டோம்னா நீங்கள் எவ்வளவோ சொல்ல முடியும். இப்போ சாம்சன்ட்ட தாயினுடைய அன்பை சொல்லுன்னு சொன்னால் ஒரு பிரசங்கம் பண்ண முடியும். டென்சிட்டை கேட்டால் பண்ண முடியும். அல்லேலூயா. இப்போ நானே சொல்கிறேன், சில நேரத்தில் அன்றைக்கி டென்சி எக்ஸாமில் பாஸ் ஆகி வந்தவுடனே நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டாங்களே, அப்படி தான் நான் சொன்னேன். டென்சி இப்படி பெரிய ஒரு படிப்பை படித்து பார்க்குறதுக்கு அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த தாயினுடைய அந்த அன்பு, தாயினுடைய நினைவு எல்லாம் வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். தாயினுடைய அன்பு காட்டிலும் தாயே சில நேரத்தில் மறந்துடுவாங்களாம்.
தாயினுடைய அன்பு சில நேரங்களில் மறக்கப்படுகிறது. இப்போ நேற்று ஒரு பாட்டு படித்தோம், தாய் உன்னை மறந்தாலும் அப்படின்னு, இல்லையா? ஆனால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தாயே உங்களை மறந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். இந்த நாளில் கர்த்தர் மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அதனால் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலுடைய ஒரு கவியை பாடும் பொழுது இந்த நாளிலே நம்ம நேற்று அறிவித்தபடி காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவங்க இங்கே காணிக்கைகளை செலுத்தி நாம் தேவ சமூகத்தில் நம்ம நிறைவாய் ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம சொல்ல போகிறோம். அதனால் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் இந்த மாதத்திலே தேவ சமூகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய காணிக்கைகள். காணிக்கை போய்ங்கம்மா, எடுத்துக்கொடு. ஆண்டவரே உமக்கு நன்றி. பிரதர்ட்ட கொடு. சரி, அப்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியின் வாக்குத்தத்தத்தின்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், இன்று இந்த 1ஆம் தேதியில் அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்கப்பா. ஏழை விதவை போல தன்னிடத்தில் இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொடுக்குறவங்களை நீங்கள் மறக்க போகிறதும் இல்லை. நேற்றைய தினத்தில் தியானித்த பொழுது அந்த வெள்ளைக்கல் பரணி விலை உயர்ந்ததையும் கொடுக்கறதையும் நீங்கள் மறக்கிறது இல்லைப்பா. இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற மக்கள் கொடுக்குற இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் மறக்காதபடி பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவர் நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவரே, மக்களுடைய ஒவ்வொரு காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடலுடைய ஒரு கவியை பாடும் பொழுது நீங்கள் காணிக்கைகளை செலுத்தி நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. இப்பொழுதும் நிறைவு ஜெபத்தை பாஸ்டர் அம்மா அவங்க முன்னாடி வந்து இந்த வசனத்தின்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. காட்லஸ் மைக்கு கொடுங்க, காட்லஸ் மைக்கு கொடுங்க. சரி, சொல்ல வச்சு இவங்க இப்போ நிறைவு ஜெபத்திற்கு பிறகு ஒரு நிறைவு ஜெபத்தை சுருக்கமாக அவங்க இந்த வசனத்தின்படியே கர்த்தர்
நடத்தி கொடுங்க. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக எங்களை அடர்ந்து நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த 3 மாதம் அப்பா எங்களை கண்ணின் மணியை போல இமை போல விழி போல எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, அந்த 4வது மாதத்தில் அந்த முதல் நாளில் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் பிள்ளாங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அப்பா, என்னை பிரசாமின எந்த ஸ்தானத்திலேருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் அல்லவா. அந்த நாளில் ஆண்டவரே சபையில் வந்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் தகப்பன குடும்ப தலைவன் தலைவி ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா, உடைய அன்புள்ள வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய ஜீவனையே கொடுத்து அப்பா எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே விசேஷமாக வந்த ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, என்னென்ன காரியங்களை மறக்க வேண்டுமோ அதை மறக்கும் பொழுது ஆண்டவரே ஏசப்பா, மறவாத நேசர் ஆண்டவரே, பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் அப்பா பெரிய ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை நல்ல திருமண வாழ்க்கையோட பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, நல்ல குழந்தை செல்வங்களை கொடுப்பீராக. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் உடைய நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இஸ்ரவேலே நீ என் தாசன், இனி என்னால் மறக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை, தாய் தன் பாலகனை மறந்தான் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கைகள் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல நீர் ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே ஒரு சிறு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். நம்ம ஒரு சாட்சி சொல்வதற்காக கேட்டுக்கொண்டாங்க, கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு சாட்சியாக என்ன நிப்பாட்டினது ரொம்ப நன்றி ஏசப்பா. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 4 வருஷமாக அந்த கால் கேட்க 4 வருஷமாக கால் ஒரே காந்தல், ராவும் பகலும் தூக்கம் வராது. மாத்திரை எத்தனையோ டாக்டர்லாம் அங்கே அடி பார்த்தோம், எதுவுமே சரியாக ஒன்றுமே கேட்கல. அப்போ நல்லா இங்கே வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், அம்மாட்ட சொல்லுவேன், ஐயாட்ட சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அவங்களும். அப்படினாலுமே கேட்கல, அது ஒரே காந்தல் எரிச்சல். அப்போ போனால் அந்த நம்ம பெரிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமையிலேருந்து ஜெபம் 40-50 நாள் ஜெபத்துக்கு வந்தால் இந்த வேதியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு ஐயா சொன்னாங்க. அந்த அப்போ அதை அப்படியே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இந்த 40 நாள் எப்படியாவது பெய்யணும் நம்ம சர்ச்சுக்கு, நமக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 40 நாளும் பெய்யணும் அப்படின்னு ஒரே தீர்மானம். அதில் ஒரு 2 நாள் போல் எனக்கு வர முடியல சூழ்நிலை, அந்த கால் வலி தாங்க முடியாமல் நேரே ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் அவங்க. அதனால் வர முடியல. 2 நாள் அதில் இதாகி போச்சு. சரி இருந்தாலும் ஏசப்பா நல்ல சுகத்தை இப்போ தந்திருக்காங்க. அங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் காட்டி என் பையன் பழையபடி போய் ஊரில் போய் கூட்டிகிட்டு வந்தான். நல்லா ஒரு டாக்டரை பார்த்து அங்கே ஒரு ஊசி, அவங்க இந்த நரம்பு தளர்ச்சினால தான் அப்படி இருக்குது, சுகர் ஒன்றும் அப்படி அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நரம்பு தளர்ச்சிக்கு மாத்திரை ஊசி ஒரு 5 ஊசி போடுங்க, நீங்கள் இருக்கிறத பார்த்துக்கிட்டு பிறகு 1 வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்தாங்க. ஆனால் இப்போ அந்த காந்தல் அந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால கடவுள் தான் நமக்கு சுகம் தரணும். மருந்து தின்னாலும் மாத்திரை தின்னாலும் ஊசியை போட்டாலும் அவர் இவ்வளோ நாள் ஆகி 4 வருஷம் பார்த்துருக்கோம். இந்த இதில் தான் எனக்கு சுகம் கிடச்சிருக்கு. ஏசப்பா நல்ல காந்தல் இருந்து நல்ல கரங்களை தட்டுங்க. அருமையான ஐயாவுக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காக. செருப்பு தான் போடாமல் நடக்க முடியாது, செருப்பு போட்டால் தான் வீட்டுக்குள்ளே லாந்த முடியும். இப்போ பரவாயில்ல, நல்ல சுதந்திரங்க. எல்லாரும் நல்லா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். சரி, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் ஜெபித்தபடி அருமையான